மூன்றாவதா ஒரு கட்சி வந்ததனால் 2 திராவிட கட்சிகளுக்கும் மாறி மாறி ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்க அங்கிருந்து இங்க இருந்து ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. எல்லா சமுதாயத்திலிருந்து மாறி ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா சில பேர் திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் இருந்தவங்க தான் எல்லாம் அந்த பக்கம் மாறி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஏன் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு அரசியல் முக்கியத்துவம் கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற காழ்ப்புணர்ச்சி கொண்ட கும்பல் அதை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறது. திருமாவளவனால தான் அந்த திமுக கூட்டணி ஜெயிச்சதுன்னு ஒரு நேரேஷன் இருந்துச்சு. தொடர் வெற்றி கிடைச்சிட்டே வந்துச்சு 3 முறை. அதுக்கெல்லாம் 2016க்கு பிறகு திமுக 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இடையிலே வந்த உள்ளாட்சி தேர்தல், இதில் தொடர் வெற்றி சந்தித்த நிலையில் பொதுமக்கள் மத்தியில் ஒரு கருத்துருவாக்கம் எழுந்தது. என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் தலித் மக்கள் இந்த அணியை வெகுவாக ஆதரிக்கிறார்கள், அதனால இந்த வெற்றி. இதை உடைக்கணுங்கிறதுக்காகவே இதெல்லாம் அந்த பக்கம் போயிருச்சு. திருமாவளவன் இருந்த ஓட்டெல்லாம் அந்த பக்கம் போயிருச்சு. அதனால தான் திமுக கூட்டணி தோற்றது அப்படின்னு ஒரு தவறான கருத்தை திட்டமிட்டு பரப்புகிறார்கள்.